இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செவலையும் அந்த வெள்ளை இந்த கருப்பு கலர் கோழி தான் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா நாளடைவில் முட்டையை வரித்து அந்த முட்டையெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஒவ்வொரு கோழிக்கும் அடை வச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 to 20 உருப்படி இந்த இடத்துல இருக்குது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரிசி போடுற டைம். அரிசி போட்ட ஒட்டி எல்லா கோழியும் இந்த இடத்துல வந்து தான் கூடி சாப்பிடும். சாப்பிட்டு தண்ணி வச்சுருக்குறாங்க, தண்ணியை குடிச்சிடும். இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா பூரா பண்ணைக்கோழி இல்லை, இது நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணை கோழி இல்லை, நீங்களே பாருங்கள். இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து நம்ம பந்தயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி இங்கே விடலை, எல்லாமே பண்ணையிலே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கோழியும் நல்ல முரட்டு கோழியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் பெட்டரான வீடியோவாக போடுறேன். நன்றி.